நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி, புதனின் செயல்பாடுகள், புதனின் காரகத்துவங்களை பற்றி 2 பாகங்களாக போட வேண்டியுள்ளது. 2 பாகங்களையும் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு மனிதனின் அறிவிற்கும் ஞானத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகம் வித்யாகாரகன் எனப்படும் புதன். ஒருவர் புத்திசாலியாக இருக்க வேண்டுமென்றால் அவர் ஜாதகத்தில் கண்டிப்பாக புதன் வலுப்பெற்று இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை கணிக்க வரும் பெற்றோர் முதலில் கேட்கும் கேள்வி, என் குழந்தை என்ன படிப்பான் என்பதுதான். அந்த படிப்புக்கு காரணமானவன் புதன். புதனை பற்றி குறிப்பிடும் பழமொழிகளில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற முதுமொழி, பொன் எனப்படும் ஜோதிடத்தின் பொன்னானவனான குரு தரும் பணம் மற்றும் குழந்தை செல்வம் ஒருவருக்கு தாராளமாக கிடைத்தாலும் புதன் தரும் அறிவுச் செல்வம் அவருக்கு சுலபத்தில் கிடைக்காது என்ற அர்த்தத்தில் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வுலகில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் இனிமேல் அறியப்போகும் அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் சொந்தக்காரர் புதன்தான். நவீன விஞ்ஞானிகளை உருவாக்குவரும் இவர்தான். அறிவால் உலகத்தை ஆட்டிவிப்பவர் என்பதால் இந்திய வேத ஜோதிடத்தில் எல்லாவற்றிலும் நிபுணத்துவம் உள்ளவர் எனும் அர்த்தத்தில் இவர் நிபுணன் என்று புகழப்படுகின்றார். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் மட்டும் வலுவாக இருந்தால் போதும். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த ஜாதகர் தன்னுடைய அறிவின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அடுத்தவர் துணையின்றி முன்னேறிவிடுவார். எல்லா வகையிலும் புதன் ஒரு தனித்துவமுள்ள கிரகமாவார். அவருடைய சுப அசுப நிலைகளும் அப்படிப்பட்டவை. இதனால்தான் நமது மூல நூல்களில் எவரோடும் சேராமல் தனித்திருக்கும் புதன் மட்டுமே முழுச்சுவராக சொல்லப்பட்டுள்ளது. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் புதன் என்பதால் பூமி மைய கோட்பாட்டின்படி நம்முடைய பார்வை கோணத்தில் எப்போதும் சூரியனுடன் இணைந்தே இருப்பார். அதாவது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது புதன் சூரியனுக்கு அருகிலேயே இருப்பார். மிக அபூர்வமான சூழ்நிலையில் வருடத்தில் சில வாரங்கள் மட்டும் அவர் சூரியனை விட்டு விலகி முன்மின் ராசிகளில் இருப்பார். இதுபோன்று சூரியனுடனோ வேறு பாவக்கிரகங்களுடனோ சேராமல் இருக்கும் நிலையில் புதன் முழுச்சுவர் எனும் நிலை பெற்று மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். வேறு எந்த கிரகத்துடன் சேராமல் புதன் தனித்திருக்கும் நிலையில் அவரது பார்வைக்கு குருவுக்கு நிகரான சக்தி உண்டு. புதனும் சூரியனும் இணையும் போதே சூரியன் அந்த ஜாதகருக்கு யோகராக இருக்கும் நிலையில் புதன் அங்கே நன்மையை அளிப்பார் என்பதும் ஒரு சூட்சமம். இதற்கு சூரியன் அவரது முதன்மை நண்பர் என்பது காரணம். புதன் வலுப்பெற்றவர்கள் தன்னம்பிக்கையுடன் எதையும் பாசிட்டிவ் அப்ரோச் என்று சொல்லப்படும் நேர்மறை நிலையில் அணுகுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர மாட்டார்கள். எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றிலிருந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு தோல்விகளை வெற்றியாக மாற்றுபவர்கள் புதனின் அருளை பெற்றவர்கள்தான். ஒருவர் சிறந்த பேச்சாளராகவும் பேச்சால் அடுத்தவர் மனதை மயக்குவோராகவும் இருப்பதற்கு புதனின் பலம் அவசியம். பெரிய வியாபாரிகள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற நடுவர்கள், நகைச்சுவை நடிகர்கள், அறிவுபூர்வமான விவாதம் செய்பவர்கள், கணக்குத்துறையினர் உள்ளிட்ட பலர் புதனால் உருவாக்கப்பட்டவர்கள்தான். உஜாதி ஐவர்கள் என்று நமது கிரந்தங்களில் குறிப்பிடப்படும் குரு, சுக்கிர, புதன், செவ்வாய், சனி இவர்கள் ஐவரும் லக்கணத்திற்கு கேந்திரங்கள் என்று கூறப்படும் 1, 4, 7, 10 ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அதனை பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று நமது ஜோதிட
மூல நூல்கள் சிறப்பித்து சொல்கின்றன. இதில் புதன் தரும் யோகத்திற்கு பத்திர யோகம் என்று பெயர். சந்ததி விருத்திக்காக அனைவருக்கும் காமம் தேவைப்படுவதன் பொருட்டு காமத்திற்கு காரணமான சுக்கிரன் மட்டும் அனைத்து இலக்கணக்காரர்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சியோ உச்சமோ பெறுவார். வேறு எந்த கிரகத்திற்கும் இந்த விசேஷமான அமைப்பு இல்லை. அதுபோலவே குரு, செவ்வாய், சனி ஆகிய மூவரும் சரம், சிரம் ஆகிய 8 இலக்கணங்களில் பிறப்பவர்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று வலுவாகி யோகம் தருவார்கள். ஆனால் புதன் மட்டும் அரிதிலும் அரிதாக வெறும் 4 இலக்கணங்களுக்கு மட்டுமே, உபய இலக்கணங்களில் பிறப்பவர்களுக்கு மட்டுமே பத்திர யோகத்தை அளிப்பார். அதாவது வெறும் 4 இலக்கணங்களுக்கு மட்டுமே அவர் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை அடைவார். இது ஒன்றே நவக்கிரகங்களில் இவரது பெருமையையும் மனித வாழ்வில் அறிவின் அத்தியாவசியத்தையும் காட்டும். படைப்பு கடமைக்காக அனைவருக்கும் காமம் தரப்படுகின்ற நிலையில் அறிவு மட்டும் பூர்வ ஜென்ம கர்ம வினையை பொறுத்து வெகு சிலருக்கு மட்டுமே தரப்படுகின்றது. நம்மில் சிலர் மட்டுமே மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பதன் காரணம் இதுவே. அறிவு ஓங்கி நிற்கும் நிலையில் அங்கே அற்ப சுகங்களுக்கு இடமில்லை என்பதை காட்டவே அறிவுக்கு காரகனான புதன் உச்சம் பெறும் கன்னி ராசியில் சிற்றின்ப காரகன் சுக்கிரன் நீச்சமாகி வலு இழக்கிறார். புத்தி மழுங்கடிக்கப்பட்டு சிற்றின்ப சுகம் ஓங்கி நிற்கும் நிலையில் அறிவுக்கு அங்கே இடமில்லை, அங்கே அறிவு வேலை செய்யாது என்பதை குறிக்கவே காலபுருஷனின் படுக்கையறை எனப்படும் அயன சயன போக ஸ்தானமாகிய மேனத்தில் போகக்காரகன் சுக்கிரன் உச்சமாகும் நிலையில் புத்திக்காரகன் புதன் நீசமடைகின்றார். இதுவே புதனின் உச்சநீச தத்துவம். நவ கிரகங்களில் தன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரியோணம் என்ற 3 நிலைகளை ஒரு சேரப் பெறுவதும் நீசமடையும் பொழுதும் தன் சுயசாரத்தில் வலுப்பெறுவதும் புதன் ஒருவர் மட்டுமே. மற்ற இரு ஆதிபத்திய கிரகங்கள் அனைவரும் 2 இடங்களில் ஆட்சி, ஒரு இடத்தில் உச்சம் என 3 இடங்களில் பலம் பெறும் நிலையில் புதன் 2 இடங்களில் மட்டுமே வலுப்பெறுவதால் தான் அவர் உபயலக்கணங்களுக்கு மட்டும் பத்திரயோகம் அளிக்கும் நிலைக்கு உள்ளாகிறார். புகழ்பெற்ற ஜோதிடர்கள் அனைவரும் புதனின் அருளை பெற்றவர்களே. புதன் கன்னியிலோ மிதுனத்திலோ மீனத்தில் நீசபங்கம் பெற்றோ பலமாக அமைந்த பலர் புகழ்பெற்ற ஜோதிடராக இருக்கின்றனர். சந்திர கேந்திரத்தில் இருக்கும் புதனுக்கு அதிக வலிமை உண்டு. சூரியன் விட்டு விலகி அவரால் அதிக தூரம் செல்ல முடியாது என்பதால் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லை என்று மகாபுருஷர் காளிதாசர் கூறுகின்றார். அனுபவத்திலும் அது சரிதான். புதன் அஸ்தங்கம் அடையும் நிலையிலும் அவரது காரத்துவங்கள் பெரும்பாலும் பாதிப்பதில்லை. ஆயினும் ராகுவுடன் அவர் மிகவும் அருகில் நெருங்கும் சமயத்தில் அவர் வலிமை இழக்கின்றார். கேந்திராதிபத்திய தோஷத்தில் இவர் குருவுக்கு அடுத்த நிலையில் தோஷத்தை ஏற்படுத்துவார். பத்திர யோகத்தை தரும் நிலையில் புதன் இருக்கும் பொழுது சந்திரன், செவ்வாய், குரு ஆகியோருடன் இணைவதும் அவர்களின் பார்வையை பெறுவதும் யோகத்தை பங்கப்படுத்தும். என்னதான் குரு பார்க்க கோடி நன்மை என்றாலும் புதனுக்கு அவர் ஆகாதவர் என்பதால் சில நிலைகளில் குரு புதனை பார்ப்பதே புதனின் தனித்துவத்தை பலவீனப்படுத்தும். புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெறும் நிலையில் தனித்து இருந்தால் ஜாதகரை பெரும் துன்பங்களுக்கு ஆளாக்குவார். கன்னிராசியில் அவர் வக்கர நிலை அடையாமல் இருப்பதும் மிகவும் முக்கியம். உச்சநிலையில் வக்கரம் பெறுவதே நீச நிலையே தரும் என்பதால் கன்னியில் வக்கரம் பெறும் புதனால் முழுமையான யோகத்தை தர இயலாது. சமீப காலங்களில் புகழ்பெற்று வரும் ஐடி துறை எனப்படும் கணிப்பொறி, மென்பொருள் சம்பந்தப்பட்ட துறைகளை குறிப்பவரும் புதன்தான். பெரும்பாலான மென்பொருள் மற்றும் கணினி துறையினர் புதனின் மிதுனம் கன்னியில் வலுப்பெற்ற நிலையில் பிறந்தவர்கள்தான். கணினி இல்லையேல், அதன் சாப்ட்வேர் இல்லையேல் இன்று உலகமே இல்லை என்ற வார்த்தையை சிறிது மாற்றி புதன் இல்லையேல் உலகு இல்லை என்றும் சொல்லலாம். புதனின்
பிறப்பில் உள்ள சூட்சுமம் என்ன? அதை பற்றி பார்ப்போம். ஒருவருடைய மனதை ஆள்பவன் சந்திரன். அவரின் புத்திக்கு அதிபதி புதன். மனதிலிருந்து புத்தி பிறக்கின்றது. எனவேதான் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சந்திரனிடமிருந்து புதன் பிறந்தான் என்று சொன்னார்கள். கிரகங்களுக்கிடையே இருக்கும் உறவு முறையில் புதனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரு விசித்திரமான அமைப்பு உண்டு. அது என்னவெனில், சந்திரனுக்கு புதன் நட்பு கிரகம். ஆனால் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது. புதன் சந்திரனை எதிரியாக நினைப்பவர். ஒப்பாரும் மிக்காரும் இல்லா நமது ரிஷிகள் புராணங்களில் சொல்லியிருக்கும் ஏராளமான கதைகளின் பின்னணியில் எளிதில் விளங்க கொள்ள முடியாத பிரபஞ்ச தத்துவங்களும் நுணுக்கமான ஜோதிட சூட்சங்களும் இருக்கின்றன. அதற்கு இந்த சந்திரன் புதன் உறவுமுறை கதையும் ஒரு உதாரணம். நமது புராணங்களில் சந்திரனின் கள்ளத்தொடர்பால், அதாவது தவறான வழியில் பிறந்தவர் புதன் என்று கதையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கதைக்குள் ஒளிந்திருப்பது ஒரு ஜோதிட உண்மையே. இரண்டு கிரகங்களுக்கிடையே இருக்கும் நட்பு பகை உறவு முறையில் ஒரு கிரகம் மற்றொன்றுக்கு நட்பு, அந்த மற்றொன்றுக்கு முதலாம் கிரகத்தை பகையாக கருதும் என்று புரிந்து கொள்ள சிக்கலான ஜோதிட உண்மையை கற்றுக்கொள்பவனுக்கு தெளிவாக விளக்கவே நமது ரிஷிகள் சந்திரனின் கள்ளத்தொடர்பால் பிறந்தவர் புதன் என்ற கதையை சொன்னார்கள். ஒரு குழந்தை எப்படிப்பட்ட வழியில் பிறந்தாலும் அதனை பெற்றவர்கள் அதன் மேல் பாசத்துடன் இருப்பார்கள். ஆனால் தவறான வழியில் பிறந்த குழந்தை தன் பிறப்பை குறித்த தாழ்வு மனப்பான்மையாலும் ஒரு பொது இடத்தில் தன் பிறப்பை குறித்த விமர்சனத்தால் கிடைக்கும் தலைகுனிவாலும் பெற்றோர்களை வெறுக்கும். எனவே புதனின் பிறப்பை குறித்த கதைகளும் நமது ஞானிகள் அபாரமான எடுத்துக்காட்டுடன் கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு எளிதாக புரிய வைப்பதற்கான விளக்கும் தன்மையை குறிக்கின்றதே அன்றி இது பகுத்தெளிவாளர்கள் நினைப்பது போல கள்ளத்தொடர்பு சமாச்சாரம் அல்ல. ஒன்றை எளிதாக புரிய வைக்க நமக்கு சொல்லப்பட்ட உதாரணக் கதைகளே பின்னால் வந்தவர்களால் கண்காது மூக்கு வைக்கப்பட்டு நம்ப முடியாத அபத்தங்கள் என்று பகுத்தறிவாளர்கள் கிண்டல் செய்ய ஏதுவாயிற்று. இப்படியாக ரிஷிகள் நமக்கு விளக்கியுள்ளார்கள். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.